ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். காட் ஆஃப் வார் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. நம்ம கிரேட்டாஸை மறுபடியும் பார்க்க போகிறோம். ஓகே, இது நம்ம முதல்ல ஸ்டோரி கேம் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ போட்டு கேம்குள்ளே போயிடலாம். ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கிரேட்டாஸ் த கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா. அப்புறம் ஒலிம்பஸ் நகரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளாக இருக்கார், காட் ஆஃப் வாரா. அப்புறமா என்னென்னா அந்த ஒலிம்பஸ் கூட நடந்த போர் தான் அவர் இந்த இடத்துல விட்டுருக்கு. ஏரியஸ் இவர் ஒலிம்பஸில் ஒரு முக்கியமான ஆள். ஏரியஸ் இறந்ததுக்கப்புறமா கிரேட்டாஸ்க்கு ஒரு சில நினைவுகள்லாம் வந்திருக்கு. அந்த நினைவுகள்லாம் இவர் அப்படியே சாவடிக்கிற மாதிரி இருக்கான். இங்கே பாருங்கள், அந்த நினைவு பாருங்கள், இந்த மாதிரி தோணுது. என்னமோ ஈட்டியெல்லாம் குத்துறானுங்க. கிரேட்டாஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க. யாருன்னு தெரில. டக்குன்னு பார்த்தா கதவுலாம் மூடுது. என்னடா நடக்குது? இந்த மாதிரிலாம் கிரேட்டாஸ்க்கு தோணுது போல இருக்குது. கிரேட்டாஸ் கிரேட்டாஸ் அப்படின்னு கத்துறாங்க. இவருக்கு இதெல்லாம் தோணுது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட்டாஸ்க்கு தெரியுமா இது சாதாரண நினைவு இல்லை. இப்போ கிரேட்டாஸ் என்ன பண்ண போகிறாருன்னா, அவர் அந்த நினைவுக்கான பதிலை தேடி தான் போக போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ கடலை காமிக்கிறானுங்க. அங்கே ஏதோ 2 கப்பலுக்கு சண்டை நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. என்ன பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த நினைவெல்லாம் பற்றி கிரேட்டாஸ் தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த தேடல்களுக்கான விடை தான் கிரேட்டாஸை அட்லாண்டிஸில் இருக்க டெம்பிள் ஆஃப் பொசைடனில் நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ சிலையை காமிக்கிறாங்க. சிலைக்கு நம்ம தாங்க கிரேட்டாஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் அத்தினா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட்டாஸ் இது நீ நினைக்கிற மாதிரிலாம் சாதாரண கனவு தான், இது அப்படியே விட்டுரு. ஆனால் அந்த கனவுங்க என்னை இப்போ வரைக்கும் சாவடிச்சிட்டு இருக்கு அத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டாஸ் சொல்கிறாரு. நீ ஆனால் எனக்கு அந்த கனவுகளை மறக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கிரேட்டாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நினைவுகளை என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அத்தினா சொல்கிறாங்க, இது நினைவு, இது உன்னால் மாற்ற முடியாது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் அதெல்லாம் தேடி போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை தேடி தான் போக போகிறோம். கிரேட்டாஸ் அப்படியே என்னமோ பேசியிருக்காங்க போல இருக்குது. பேசிகிட்டே இருக்கும்போது ஏதோ காமிக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலையே. வில்லன்ஸ் வந்துட்டாங்க. போடு காய்ஸ், கிரேட்டாஸ் இஸ் பேக் டு த ஃபார்ம். ஓகே காய்ஸ், இது நம்ம சண்டை போட வேண்டிய நேரம். வாங்க, ரெடியாக இருப்போம். கிரேட்டாஸ் ரெடியாக நின்ட்டாரு. கிரேட்டாஸை பற்றி உங்களுக்கே தெரியும்ல, அவ்வளோதான். அட்லாண்டிஸ், ஆமாம் அட்லாண்டிஸ். அட்லாண்டிஸ்னா இங்கே பாருங்கள், திரிசோனெல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள் கையில். அப்புறம் நம்ம எனக்கு தெரிஞ்சு என்ன எல்லாரும் சொல்கிறானுங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி அமுத்தணுமா? எல்லாரும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா அவனை அப்படியே அடித்து அப்படியே சூப்பர் செம்மையாக பண்ணாருங்க. ஓகே, படிப்போம். திரிசோனெலாம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அட்லாண்டிஸ்குள்ளே இவர் இருக்க போகிறான்னு நினைக்கிறேன், அக்வாமேன். மேலே என்ன பார்க்குறீங்க? இவனுங்களாம் நம்ம ஆளுங்க போல இருக்குது. அங்கே 3 கப்பல் இருக்குது. ஒரு கப்பல் அடித்து நொறுக்கிட்டானுங்க. போடு, அவ்வளோதான். இப்போ என்ன வர போகிறானுங்க? இன்னும் எல்லாம் அழுத்தி பிடிச்சா பிளாக் பண்ணலாமா? சரி, ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம அடித்தடி தான், தப்பிக்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இது 2த்தையும் அமுத்தினா ஹெவி அட்டாக்ஸ் பண்ணலாம் போல இருக்குது. கீழே ஏதோ கதவு திறந்துருச்சு. ஏதோ பண்ண சொல்கிறானுங்க, வாங்க போகலாம். என்ன சொல்ல போகிறானுங்களோ? அமுத்த சொல்கிறானுங்க. போட்டு கதவை போட்டு எட்டி வச்சிட்டாரு. என்னமோ பின்னாடி ஏதோ உடையுது கீழே. அப்புறம் என்னமோ ஒரு சில இதெல்லாம் கொடுக்குறாங்க. சரி, அதெல்லாம் நம்ம எனிமி அட்டாக் பண்ணுறது தான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ செஸ்ட் இருக்குது. அந்த செஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவனெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். போடு, நான் அங்கே இருக்கணும் டார்கெட் பண்ணி எழுதி. சரி, அப்புறம் நீங்களாம் ஒன்று கேட்கலாம். ஆமாம், இந்த மைன்கிராஃப்ட் ஃபுல் வீடியோ பார்ட் 2 எங்கடா போச்சுன்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் நான் பார்ட் 2 ரெடி பண்ணிட்டேன். பார்ட் 2 போட போகிறாங்கிற சமயத்தில் மைன்கிராஃப்ட் அப்டேட் கிடச்சி. அப்டேட் பண்ணதில் ஒரு சின்ன இஷ்யூவாக என்னன்னு தெரில. அந்த வேர்ல்டு அப்படியே போயிடுச்சு. அதனால தான் அதை போடலாமா என்னன்ற டவுட்லேயே அப்படியே விட்டுட்டேன். சரி, அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம காட் ஆஃப் வாரை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சரி, என்னமோ கட்சின்னு காமிக்கிறானுங்க. நம்ம ஆளுங்களை ஏதோ ஒன்று சாப்பிடிக்குது. இது ஏதோ என்னங்க, இது ஆக்டோபஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது. இல்லை, இது ஆக்டோபஸ் இல்லை, ஏதோ பாம்பு மாதிரி ஏதோ ஒன்று. போட்டு என்ன கட்டி 2ஆக வெட்டிடுச்சுங்க. நம்ம மேலே அடிக்க போகுது. ஓகே, L6 அப்புறம் ரோல் பண்ணோன்னா இங்கே உருளலாம் போல இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. வாங்க ஸ்ட்ரைட்டாக அடிக்க போயிடுவோம். இங்கே பாருங்கள், ஹெல்த்லாம் கொடுத்துட்டே இருக்கானுங்க. இந்த கீழே வேறு ஸ்பைடர் வேறு இருக்குது. இதெல்லாம் கூட அடிக்கணும் போல இருக்குது. இங்கே என்னமோ ஓகே, ஒரு வாழை வெட்டியாச்சு. இப்போ இது அங்காண்ட வெட்டிட்டு அந்த இதுக்கிட்ட போகணும் போல இருக்குது. வாங்க, பொண்ணை வெட்டிகிட்டே இருப்போம். போடு, அப்படியே அமுத்தி பிடிச்சினே இருக்க வேண்டியது தான். வந்துருச்சு. இப்போ டக்குன்னு அந்தாண்ட போயிடணும். ஐயோ, போக முடியலையே. ஐயோ, இங்கே நிறைய ஸ்பைடர் வேறு வருது. இதில் அந்த மேல் வாய் வேறு நம்மள ஏதோ கடிச்சினே இருக்குது. இருங்க
நம்ம அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு அதை போய் பண்ணிடலாம். ஓகே சீக்கிரம் போட ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே இப்போ இதை அமுத்தணும். எல்லாரும் இதுக்கு வேறு பிடிச்சிக்குதுங்களே. எல்லாரும் அமுத்தணும் அப்படியே போய் குத்தி சமைச்சிட்டான். நெக்ஸ்ட்டு இது இரா கீழே வாடா. இந்தாங்க. ஓகே அதையும் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். போடு அமுத்தணுமா? அமுத்தனா என்னமோ மினி கேம் ஏதோ வருமா? இருங்க முதல்ல எக்ஸாம் 3 அமுத்தோம். என்னமோ பண்ணுறான். போடு வாய் கிழிச்சு போடு. என்னமோ குத்தி எடுத்துட்டாங்க. ஒரு வாய் எடுத்துட்டான். அவ்வளோதான், அது மேலே வராது. போட என்னமோ நடக்குது. கட்சின்னு காமிக்கிறானுங்க. ஐயோ போச்சுரா. ஒரு வாழை அடிச்சோன்னு பார்த்தா இத்தனை வாளுங்க இருக்குது. கிரேட்டாஸ் அவரோட வாழை வச்சு பிடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கே. போடு செம்மாடி கிரேட்டாஸுக்கு. ஓகே ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். மறுபடியும் ஏதோ கட்சின்னு காமிக்கிறானுங்க. என்னடா ஏதோ பாஸ் ஃபைட்டோ? ஆமாங்க எவனோ வந்துட்டான். யார் இவன்? தவக்கலை மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. இந்த இது ரைனோசாரஸ் மாதிரி இருக்கான். ஸ்கைலாவா பேர்? சரியாக தான் படிக்கிறான். ஸ்கைலா. இவனை அடிக்கணும் போல இருக்குது. எல்லாம் பிளாக். எத்தனை வாட்டரா சொல்லுவீங்க? சரி ஓகே இவனை அடிப்போம். என்னங்க அடிக்க விட மாட்டேறான். போடு வாய் சாட்டு தான் போல இருக்கு. இருறா வரேன். வாயில் தான் குத்துடும் போல இருக்கு. சாய் கத்தாதடா வரேன்டா. போட்டு அவ்வளோதாங்க. இவனை அடிக்கிற வரைக்கும் நம்ம சும்மா தான் இருக்கணும். நம்ம பாட்டு அடிச்சுட்டு இருக்க வேண்டியதாங்க. செம்படி ஊஞ்சி போல இருக்குது. அந்த பக்கம் திரும்பிட்டு வரான். இவனை மூஞ்ச பாருங்களாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மாதிரி இருக்குது. ஸ்பைடர் மாதிரி கால்லாம் ஏதோ முளைக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா கத்துறான். 8 கால் பூச்சி மாதிரி கண்ணு நிறையா இருக்குது. அதே மாதிரி ரைனோசாரஸ் மாதிரி மூக்கு இருக்குது. இவனை என்ன விகத்தில் சேர்த்துக்குது. போயிட்டாங்க. அவ்வளோதாங்க. பாஸ் ஃபைட் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். போயிட்டு இன்சைடில் வர அட பாவி. இதுக்கு ஏன்டா போனேன்? இருங்க. ஐயோ என்னத்தை துப்புறான். இவன் எதுவும் சிலந்தி தான் போல இருக்குது. சிலந்தி, ரைனோசாரஸு, அப்புறமா கடலில் வாழ்கிற ஏதோ ஜந்து கூட கம்பைன் ஆன மாதிரி இருக்குது. சரி வாங்க அதெல்லாம் நம்மளுக்கே. நம்ம இவனை அடித்து முடிக்கிறாளே மட்டும் கடிக்கிறான்டா எல்லா இடத்துலையும். என்னடா கடிச்சுனே இருக்கு. அவ்வளோதாங்க அடிச்சா இல்லையே. என்ன கேஸ் இவன் பாருங்க. அந்த கொடுக்க வச்சு பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. தேல் மாதிரி இருந்துச்சு. தேலும் மறுபடியும் பிடிச்சிட்டானுங்க. இந்த ஸ்பைடருங்க வேறு சைடில் வேறு பிடிச்சிக்குதுங்க. அங்கே பாருங்கள் வாயை வச்சு நம்மள வேறு அடிக்கிறான். இருங்கடா இந்த ஸ்பைடர் முதல்ல வச்சுக்கிறோம். இதுங்க வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க. அடிச்சுனே இருக்க வேண்டியதான். அப்படி அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அங்கே பாருங்க ஆக்டோபஸ் மாதிரி கையில் வேறு இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா? இவனா எல்லாத்தையும் கலந்த கலவையாக இருக்கான். சரி வாங்க அடிச்சிருவோம். அங்கே பாருங்க ஆக்டோபஸ் கை. ஐயோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவான். அங்கே பாருங்க எல்லாத்தையும் அப்படியே கல் மாதிரி நிற்கிறான். ஓகே அவனை அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குற. என்ன ரத்தம் மட்டும்தான்டா போகுது. பாருங்க படுத்துட்டான். போடு. இந்த இடத்துல ஏதோ லிவர் ஏதோ பண்ணும் போல இருக்கு. அங்கே பாருங்க ஏதோ லிவர் அவன் வாயில் ஏதோ மாட்டிச்சு போல இருக்குது. XX அமுத்தணும் போல இருக்குது. அமுத்த சொல்கிறானுங்க. இருங்க சீக்கிரம் ரிப்பீட்டடாக அமுத்தணும் போல இருக்குது. இது ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். வாங்க அமுத்திட்டே இருப்போம். அமுத்தியாச்சு. போடு. மறுபடியும் அமுத்த சொல்கிறானுங்க. என்னமோ பண்ணுறாங்க. மேலே ஏறிட்டான். என்ன பண்ண போகிறான்? மறுபடியும் அமுத்த சொன்னானுங்க. அப்படியே கிழிச்சிட்டே வந்துட்டா. போடு செம்ம வலி. கண்ணிலே குத்திட்டான். ஐயோ என்னடா இது? எங்க பாருங்க சூப்பராக இருக்குது. காட் ஆஃப் வார் பார்த்தீங்களா? இதெல்லாம் செம்மையாக பண்ணிருப்பானுங்க. அங்கே பாருங்க. போட்டு அவ்வளோதான். போட்டு பட்டுன்னு அடிச்சாச்சு. பாருங்கள் வாயிலாம் ரத்தம். ஓடிட்டாங்க. பயந்தாங்குடி பயில. இதுக்காடா நின்ற. இருங்க எங்கேயோ மேலே ஏறி எங்கேயோ போகணும் போல இருக்குது. மேலே ஏதோ எங்கெங்கேயோ ஏற வழி இருக்குது. பாருங்க தொங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் போவோம். மேலே செஸ்ட்டுங்க. செஸ்ட்டில் என்ன இருக்கும் தெரியலையே. போய் பார்ப்போம். செஸ்ட்டு ஓப்பன் பண்ணுமா? அழுத்தி பிடிச்சா ஒன்றாச்சு. உள்ளே ஏதோ கார்கன் ஐன்னு கிடைக்குது. இது நம்ம இன்னும் 4 கலெக்ட் பண்ணோன்னா ஹெல்த்தோட லெவல் ஹெல்த் மீட்ரு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுன்றானுங்க. 4 கலெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ என்னன்னா இங்கே ஏதோ கயிறு போகுது. கயிறு பிடிச்சிட்டு போகணுமோ? ஓகே காய் சூப்பராக பிடிச்சிட்டு போகிறான். கீழே தண்ணிடா. விட்டான் தண்ணிங்க. அதில் என்னமோ பண்ணும் போல இருக்கே. இருங்க ப்ரெஸ்ஸு எல்லாரும் சூப்பர். ஏதோ உடைப்பான் போல இருக்குது. டேஷ்ன்னு போட்டிருக்கு. கபடியில் டேஷ்லாம் இருக்க மாதிரி ஏதோ பண்ண போகிறான் போல இருக்குது. இருங்க எல்லையும் யாரையும் அமுத்தி பிடிச்சி பார்ப்போம். தூரம் வந்துட்டு ஸ்பீடாக போய் என்னமோ தள்ளி கூட போகிறான்னு நினைக்கிறேன். அந்த கட்டையை உடச்சாலும் உடைப்பான். முட்டுறாங்க இவன். கிரேட்டாஸ் உன் மண்டை உடையும் பாரு. அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டு கையை எடுத்தா ஸ்பீடாக போய் முட்டுறாங்க. பாருங்க வச்சிட்டான். மண்டையை வச்சே வச்சிட்டான். சரி ஓகே இது உள்ள செஸ்ட்டு ரெட் கலரில் இருக்குன்னா கன்ஃபார்ம் அது ஏதோ அந்த இதுதான். ரெட் கலரில் இங்கே சைடில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள் என் செஸ்ட்டில் அது இன்க்ரீஸ் ஆகும். அது ஏன் இன்னொன்று தெரில. போக போக அதுக்கான இதுவும் காமிப்பானுங்க. ஓகே வந்துட்டோம். செக் பாயிண்ட்டுங்க. இதில் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த சேவோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை நான் எப்படி மொபைலில் விளையாடுறேன் அப்படிங்கிற வீடியோவும் வேணும்னா வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் ஷார்ட்ஸில் எடுத்து போடுறேன். ஓகே சேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டு போங்க. ஓகே டாட்டா பாய் கைஸ்.